வெளிச்சம் தரும் அக்கினி. என்ன அக்கினி? ஆமா, கருகும்னு ஒரு ரூமுக்குள்ள போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருகும்னு ஒரு ரூம், ஸ்தோத்திரம். அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு கேண்டில கொளுத்துனா எப்படி வெளிச்சம் வருமோ அதுபோல இருளாய் கிடக்கிற இந்த உலகத்திற்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் வெளிச்சமா வச்சிருக்கிறார். You become a light. நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமா, அப்ப நான் யாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளை. என்ன பிள்ளை? நானு எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் வெளிச்சத்தின் பிள்ளை. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா ஜாதியாரை, எல்லா மதத்தாரை, எல்லா சபையாரை, எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், மனதார நேசிக்கணும். எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களோடு நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை வருத்தப்படுத்துகிற ஒரு புள்ளி வரும் பொழுது நான் வெளிச்சத்தின் பிள்ளையாயிருக்கிறேன். ஆமென். நான் வெளிச்சத்தின் பிள்ளை. இது நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். ஒரு 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 வைபவத்திலேயோ ஒரு முக்கியமான இடத்திலேயோ ஆண்டவரை இன்சல்ட் பண்ற மாதிரி, ஆண்டவரை வருத்தப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அதுல ஒருவேளை நான் கூட சேர்ந்து செஞ்சேன் அப்படின்னா அந்த நேரத்துல அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக ஏசப்பாவை வருத்தப்படுத்திட கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?